வணக்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுபாஷ். ஐம் a UPSC aspirant ஃப்ரம் கரூர். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4 மாதமாக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் யூடியூப்பில் வந்து பார்க்குறேன், நிறையா யூபிஎஸ்சி vloggers-லாம் இருக்காங்க. டெய்லி அவங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸு எல்லாத்தையும் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ். தமிழ் சைடு நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறோமே தவிர, பட் ஆனால் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பார்ட் டைமாக ஜாபுக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஜாபில் இருந்துக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸ்டடீஸில் காலேஜ் போயிட்டு அப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நான்லாம் காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்க்காக மட்டும் டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி படிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா, இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்கள தவிர வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு மோனோட்டானஸ் க்ரியேட் ஆகும். அது எல்லாத்துக்கும் நார்மலான ஒன்று. தனிமையில் இருக்கிறதுனால ஒரு லோன்லியான ஃபீல் வரும், போரிங் ஆக ஆரம்பிக்கும் சப்ஜெக்ட். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி குரூப் ஸ்டடி. அண்ட் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது, ஆடிங் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஒரே வழி. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக தான் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி விளாக்ஸ், நம்ம காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும், நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது. 10 மந்த் என்னை கேட்டால் சஃபிஷியன்ட்டுங்க யூபிஎஸ்சி முடிக்கிறதுக்கு. 10 மந்த்தே ரொம்ப சஃபிஷியன்ட்டானது. என்னடா வருஷ கணக்காகவே எக்ஸாம் எழுதுகிறான், நிறைய பேர் இன்னும் வருஷ கணக்கு 4-5 வருஷம்லாம் படித்து இன்னும் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கான், நீ என்னன்னா 10 மாதம் போதுங்கிற அப்படின்னு கேட்கலாம். கரெக்டான கேள்வி தான். அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஷாதிக் அகர்வால்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க. 2020 ஆல் இண்டியா ரேங்க் 17th ரேங்க். அவர் என்னோட ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கிட்டத்தட்ட லாக்டவுனில் பேண்டமிக்கில் ஒரு 7 மந்த்ஸ் மட்டும் தான் அவரோட ப்ரிப்பரேஷன். அவரோட ஆப்ஷனல் வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்திருந்தார். 7 மந்த்ஸ் மட்டும் தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணது. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவரால் ஒரு 7 மந்த்ஸில் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, நம்ம அவரோட கம்மியாகவே எஃபோர்ட் போடுவோமே. நம்ம ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் படிப்போம். படிக்கிற நேரத்தை கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. 10 மந்த்ஸ் வந்து ரொம்ப இனஃப். அதையும் நீங்கள் மீறி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 year, விச் மீன் 12 மந்த்ஸ் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட் என்னை கேட்டால். அதுக்கு டைம் டேபிள் போடணும், ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன புக் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க ப்ரிப்பரேஷன். நான் இப்போ கம்மிங் ஜூன் 1 ரெகுலராக வ்ளாக் வீடியோஸ் போட போகிறேன். என்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி படிக்கலாம். எல்லாரோட ஐடியாலஜிஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு லோன்லியான ஃபீல் வந்து வராது. என்னோடய ஆப்ஷனல் வந்து ஆந்த்ரோபாலஜிங்க. நான் ஆந்த்ரோபாலஜி தான் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பாதி முடிக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கேன். தென் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, நிறையா இருக்குது, நிறையா படிக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் இருக்குது. இல்லை எனக்கு டைம் வந்து இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் மேக் பண்ணலாம். டெய்லி புது விஷயங்கள் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க, கண்டிப்பாக சேர்ந்து படிக்கலாம். பாய்.